வணக்கம். இந்தியன் சாலிடரிட்டி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் வழங்கும் வெப் டிசைன் பேசிக்ஸ். எங்களுடைய அணியை தலைமை தாங்கி நடத்துபவர் லைன் டாக்டர் ஏ மரிய சுசை மற்றும் எங்களது குழுவினர் மிஸ் அலெக்சாண்டர் ஜி சச்சின், ஆர் ராம்குமார், ஆர் கே டயனாஜின். வெப் டிசைன் பேசிக் 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய டெஸ்க்டாப்பில் என்னுடைய வெப் டிசைனுக்கு தேவையான ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிஎஸ்எஸ், இமேஜஸ், ஜேஎஸ் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபோல்டர். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎஸ்எஸ் வந்து உங்களுடைய வெப்பேஜ் எப்படி தெரியணும்னு காமிக்கிறதுக்காக, இமேஜஸ் வந்து என்னென்ன இமேஜ், இப்போ உதாரணத்துக்கு லோகோ வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு ஸ்லைட் ஷோ ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. ஸோ அந்த இமேஜஸ்லாம் வந்து இதில் இருக்கும். ஜேஎஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல் இருக்கும், அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃபைல்ஸ் இதுவில் வந்து உங்களுடைய ஜென்ரல் ஃபைல், உங்களுடைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் இதெல்லாம் கூட வச்சுட்டு லிங்க் கொடுத்துக்கலாம். முக்கியமானது வந்து ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணும்போது எப்பயுமே index.html இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைல். இந்த ஃபைலை தான் வந்து ஒரு வெப் ப்ரௌசர் போய் பார்க்கும். நான் யூஸ் பண்ண போகிற ப்ரௌசர் வந்து ஃபயர்ஃபாக்ஸ். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க என்விரான்மெண்ட் வந்து லினக்ஸ் மின்ட் 13. ஸோ இப்போ இந்த HTML ஃபைலை ரெண்டு விதமாக நம்ம வந்து எடிட் பண்ணலாம். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் விண்டோஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் இப்போ டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது, இப்போ இதில் கூட நாம் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ HTML நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி HTML /HTML head /head body /body. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி HTML, அதுக்கப்புறம் வந்து HTML ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணணும். ஹெட், இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவையோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கணும் அந்த வெப்பேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. பாடியில் வந்து உங்களுக்கு என்னென்ன அவுட்புட் தேவையோ அந்த அவுட்புட் எல்லாம் இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த அவுட்புட் பார்க்கலாம் அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் போயிட்டு என் டெஸ்க்டாப்பில் இருக்கிற வெப் டிசைன் பேசிக்ஸில் இருக்கிற இந்த HTML ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். நான் எதுவுமே அங்கே எழுதலை, அதனால் பிளாங்காக இருக்குது. சரிங்களா? இப்போ இது வந்து வெப்பேஜோட டைட்டில்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இங்கே ஃபைல், ஹோம் இதெல்லாம் தான் இருக்குது. அதே போல் இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துலையும் வேறு எந்த விதமான டீட்டெயிலும் இல்லை, இங்கே எந்த டீட்டெயிலும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பாடி செக்ஷனில் வரும். இந்த ப்ரௌசருக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஹெட் செக்ஷனில் வரும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஹெட் செக்ஷன் உள்ள டேப் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். டைட்டில் /டைட்டில் கொடுத்துட்டு இங்கே ஐசி வெப் டிசைன் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டா இப்போ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறது. இப்போ இங்கே என்ன டைப் பண்ணணும், ஐசி வெப் டிசைன் இங்கேயும் வந்துடும், அதே போல் இங்கேயும் வந்துடுச்சு. சரியா? ஸோ இந்த பகுதிக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஹெட்டில் இருக்கணும், இந்த பகுதிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பாடியில் இருக்கணும். இப்போ கொஞ்சம் இது வந்து டேப் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்க்க கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். இப்போ பாடியில் வந்து நான் சொன்ன மாதிரி ஹெட்டிங் 1, இது நீ எது வேணால் எப்படி வேணால் இருக்கலாம். /heading 1 வெல்கம் டு ஆன்லைன் எஜுகேஷன் ஆன் வெப் டிசைன் பேசிக்ஸ். ஸோ இப்போ இது வந்து H1 சொல்லுவாங்க. H1 வந்து ஹெட்டிங் 1. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு இது வந்துடும், கம் டு ஆன்லைன் எஜுகேஷன் ஆன் வெப் டிசைன் பேசிக்ஸ். ஸோ இது H1. இதே போல் நீங்கள் H1க்கு பதில் H2 கொடுத்து பார்க்கலாம், H3, H4, H5, H6 அந்த மாதிரி நிறையா கொடுத்து பார்க்கலாம். ரைட்? ஸோ இப்போ இந்த ஹெட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டில் வந்து உங்களுக்கு வர வேண்டியது வந்து திங்ஸ் தட் வில் கம் இன் ஹெடர் H2.
things to come in. ஹெடரில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்க்குரிய லிங்க்கு கொடுப்பீங்க, ஜேஎஸ் ஃபைலுக்குரிய லிங்க்கு கொடுப்பீங்க. இது ரெண்டும் முக்கியமாக கொடுப்பீங்க. இது வந்து நீங்கள் பாடியிலையும் கொடுத்துக்கலாம், இல்லை ஹெடர்லேயும் கொடுத்துக்கலாம். காமனாக இருக்கும்போது நாங்கள் பெஸ்ட்டு வந்து எப்பயுமே ஹெடரில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி திங்ஸ் தட் கம் ஹெடர் வந்து சிஎஸ்எஸும் ஜேஎஸ்எஸ் ஃபைலும். சரிங்களா? இப்போ வந்து நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வெப் டிசைன் பேசிக்ஸ் உள்ள போயிட்டு ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ரைட்டுங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் ஃபைல் கொடுத்துக்கலாம். template.css. சரிங்க. ஸோ முடிக்கும் போது சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து .cssன்னு முடிக்கணும். இப்போ இதையும் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என் ஃபைல் இங்கே இருக்குது, இந்த ஃபைல் இங்கே இருக்குது. சிஎஸ்எஸ் வந்து ஒரு பெரிய கடல். அதில் வந்து நிறைய ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு, உங்களுடைய வெப்பேஜ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டாக இருக்கும். ஒரு டேட்டா ஒரு விதமான இடத்துல ஒரு விதமான கடலை ஸ்கேட்டர் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ டெம்ப்ளேட் சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நான் தனியாக அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெப்பேஜோட டிசைன், உங்களுடைய கலரை வந்து டிசைன் பண்ணுறது தான் வந்து டெம்ப்ளேட்டோட சிஎஸ்எஸ். ஸோ இப்போ அதுக்கு நிறையா பேசிக் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாடின்னு சொல்லிட்டு போட்டு பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர். இப்போ இந்த கலரை நீங்கள் மாற்றுறீங்க, ஹேஷ் போட்டிங்கன்னா 000 இந்த 0 வந்து HTML கலர் கோடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் HTML கலர் கோடுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இதெல்லாம் தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து HTML கலர் கோட் கொடுத்துருக்கேன். HTML கலர் கோட் ஃபார் பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் தி பேஜ். என்ன கொடுத்துருக்கேன்னா பிளாக் கொடுத்துருக்கேன். 0000000 மொத்தம் 6 கேரக்டர்ஸ் வரும். template.csல இது மொத்தம் 6 கேரக்டர்ஸ் வரும். ஓகே, 00000 கொடுத்தீங்கன்னா அது வந்து பிளாக் போகும். FFF கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒயிட்டுக்கு போகும். நீங்கள் வெப்சைட்டில் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இதை கொடுத்துருக்கேன். என்ன பண்ணல அப்படின்னா, இந்த HTML ஃபைலை நான் லிங்க் பண்ணல. ஸோ எப்படி நான் அந்த வெப்பேஜோட லிங்க் பண்ணுவேன் அப்படின்னா, லிங்க் கொடுத்துக்கோங்க. லிங்க் HREL ஈக்குவல்ஸ், இது வந்து சின்டாக்ஸ் இப்படி தான் கொடுக்கணும். TYLESHET ஷீட் HREF ஈக்குவல்ஸ் எங்கே இருக்குது, இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது நம்மளுடைய ஃபைலு. template.cs ஃபைல் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ CSS இந்த ஃபோல்டருக்குள்ளே template.css இருக்குது. ஸோ இப்போ இங்கே போனோம்னா HREF ஈக்குவல்ஸ் CSS/template.css type equals text/css. ரைட். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ரைட் என்னாச்சுன்னா, ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணல. ஸோ சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா என்னோடய பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு பதிலாக இப்போ நான் இந்த இடத்துல வந்து கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. வேறு ஒரு கலர் கொடுக்குறேன், கிரே கலராக கொடுத்துக்கலாம், அல்லது HTML கலர் கோடிங்காகவும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் கிரே கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நான் அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னா இந்த இடம் ஃபுல்லாக கிரே ஆகிடும். ஹெல்ப் அஸ் டு இம்ப்ரூவ். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், ஃபீட்பேக், இல்லை இது இன்னும் நல்லபடியாக பண்ணியிருக்கலாம், இன்னும் இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா icd.online@gmail.com உங்களுடைய
ஃபீட்பேக்கை அனுப்பிச்சு வைங்க. தேங்க்யூ.